Hi friends, welcome to SANTRA TECHSPOT. So இந்த வீடியோல நம்ம வந்து டார்ட் ப்ரோக்ராமிங் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட வந்துட்டு ஃப்ளட்டர் டியூட்டோரியல் போடுங்க, டார்ட் டியூட்டோரியல் போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதான் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதை கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதான் நம்ம சேனல்லையும் வீடியோ போடலாம் அப்படிங்கிறத நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதை தொடர்ந்து நம்மளுக்கு வந்து டெய்லி வந்து டார்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு கான்செப்ட்ஸ் பற்றி நம்ம வந்து வீடியோ ரெகுலராக அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறது பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் பர்டிகுலராக நம்ம வந்து டார்ட்னா என்ன, அதோட எப்படி, அதோட ஹிஸ்ட்ரி என்ன, நம்ம டார்ட் எதுக்கு ஏன் கற்றுக்கணும், அதை இதை டாட் கற்றுக்க ப்ரீரெக்யூஸ் ஏதாவது இருக்குதா, ஃபியூச்சர்ஸ் என்ன, யாரெல்லாம் டாட் யூஸ் பண்ணுறாங்க, இந்த 2021 நம்ம கண்டிப்பாக லேர்ன் பண்ணிக்கிறோமா, இப்படிப்பட்ட எல்லா விஷயத்தையும் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டாட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜென்ரல் பர்பஸ் ஹை லெவல் மாடர்ன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ இந்த டாட் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை டெவலப் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கூகுள். ஸோ இந்த டாட் அப்படிங்கிறத நம்ம ஏன் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு நம்ம மொபைல் அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம வந்து அதிகமாக இன்றைக்கி வந்து மொபைல் அப்ளிகேஷன்ஸ் தான் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது ஒரு ஆண்ட்ராய்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஐஃபோனாக இருக்கலாம். நம்ம எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுனால இந்த மொபைல் அப்ளிகேஷனோட டெவலப்மெண்ட் ரெக்யூர்மெண்ட்டும் நம்மளுக்கு வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ வந்து அதனால தான் வந்து இப்போது டாட் அண்ட் ஃப்ளட்டர் அப்படிங்கிறது ரொம்பவே இதாக ஒரு மாடர்ன் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் கற்றுக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த டாட் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நான் வந்து அதை வந்து சொல்வேன். ஓகே, ஸோ இந்த டாட் அப்படிங்கிறது ஒரு புது லாங்குவேஜா இல்லை பழைய லாங்குவேஜா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு புது லாங்குவேஜ் தான். இது வந்து 2011 வந்து கூகுள் வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டேபிளாக வந்து ஒரு குளோபல் ரிலீஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2017 தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த 2011 and 17 அப்படிங்கிறதுக்கு இடையிலப்பட்ட இதில் வந்துட்டு நிறையா வந்து அவங்க வந்து இதில் வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணது, நிறைய டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அந்த ஸ்டில் அந்த 2011 2017 வரைக்கும் இருக்கிற அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமிங்கை வந்து அவங்களோட வெப் சர்வர் இன்னும் அவங்க அந்த வெப் ரிலேட்டடான திங்ஸுக்கெலாம் வந்துட்டு அவங்க வந்து இந்த லாங்குவேஜை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 2011 வந்து இந்த டாட் அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் ரிலீஸ் ஆனாலும் அது ரிலீஸ் ஆன டைமில் இது வந்து அவ்வளோக்குலாம் வந்து பாப்புலர்லாம் வந்து ஆகலை. அது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்து அங்கங்கே ஒரு சில டெவலப்பர்ஸ் ஓகே ஒரு ப்ரோக்ராமிங் ரிலீஸ் ஆகிருக்குது அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பட் இது எப்போ ரொம்ப அதிகமாக யூஸ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் வந்த டைமில் தான். ஓகே, இதில் வந்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, FLU போடணும், நான் வந்து ஏ போட்டிருக்கேன். ஓகே, ஸோ ஃப்ளட்டர் எப்போ ரிலீஸ் ஆச்சோ அப்போ தான் உங்களுக்கு வந்து இது வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆக ஆரம்பிச்சிருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு டைனமிக் கிளாஸ் பேஸ்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ உங்களுக்கு வந்து ஊப்ஸ்லாம் ஆல்ரெடி கொஞ்சம் ஐடியாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டாட் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இது வந்து ஊப்ஸில் இருக்கிற நிறைய கான்செப்ட்ஸை சப்போர்ட் பண்ணுது, அதுவே உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக கூட இருக்கும். ஸோ இந்த டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி இருக்கும்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சி ப்ரோக்ராம்னா அது ஒரு மாடலில் இருக்குது, ஜாவா ப்ரோக்ராம்னா அது ஒரு மாடலில் இருக்குது, பைத்தான் ப்ரோக்ராம்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் மாடலில் இருக்குது. ஸோ அப்படி எல்லாம் இருக்கும்போது இந்த டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன இதில் லுக் அந்த ப்ரோக்ராமிங் கோடிங் ஸ்டைல்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாட் அப்படிங்கிறது ஒரு சிமிலர் நம்ம வந்து சி ஜாவா, ஸோ அந்த மாதிரி கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ உங்களுக்கு சி ஜாவாலாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருந்து அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா சி ஜாவா ப்ரோக்ராமிங்லாம் நம்ம எப்படி எழுதுறோமோ அதே மாதிரி தான் இந்த டாட் அப்படிங்கிற இந்த லாங்குவேஜ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வந்து இந்த டாட் அப்படிங்கிறத கற்றுக்கலாம். ஸோ ஓகே, அடுத்து வந்து ஹிஸ்ட்ரி. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 2011 வந்து அவங்க டெவலப் பண்ணி 17 தான் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2011 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 10th 12th வரைக்கும் டென்மார்க்கில் வந்துட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் GoTo அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. ஸோ அந்த கான்ஃபரன்ஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாட் அப்படிங்கிறத கூகுள் வந்து ஃபஸ்ட்டு ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த டாட் அப்படிங்கிறது இனிஷியலாக டிசைன் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்பர்க் அண்ட் கெஸ்பர் அப்படிங்கிற 2 பேர் தான் டிசைன் பண்ணுறாங்க. அவங்க பண்ண அந்த டிசைனை வச்சு தான் கூகுள் வந்து இந்த லாங்குவேஜை வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இந்த டாட் அப்படிங்கிறதோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா November 14, 2013 வந்துட்டு கூகுள் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை ஓகே இந்த லாங்குவேஜ்லாம் வருது, இது இந்த ப்ரோக்ராமிங் அப்போ எதுக்கு அல்டர்னேட்டிவாக அவங்க ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டுக்கு ஒரு அல்டர்னேட்டிவாக தான் கூகுள் வந்து இந்த டாட் அப்படிங்கிற இந்த லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது இந்த வெப் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா நேட்டிவ் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ரொம்ப பீக்கில் வந்து
வந்துட்டு எல்லாராலையும் யூஸ் பண்ணிட்டு ஒரு 20+ இயர்ஸ்க்கு மேலே வந்து இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஒரு பெரிய இடத்த வந்து வச்சிருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். பட் அந்த இதில் வந்துட்டு கூகுள் வந்துட்டு அந்த ஜாவா ஸ்கிரிப்டுக்கு ஒரு அல்டர்னேட்டிவாக இந்த டாட் அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதே போல் அதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் ஜாவா ஸ்கிரிப்டை இல்லாதது ஜாவா ஸ்கிரிப்டோட கம்பேர் பண்ணும்போது நிறைய எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸும் வந்து இதில் வந்து டாட்டில் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாட் அப்படிங்கிறத ஜூலை 2014, ஸோ அவங்க வந்து 2013 ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் 2014 தான் வந்து உங்களுக்கு வந்து அதோட அப்ரூவல் வந்து கிடைக்குது. அது யார் அப்ரூவ் பண்ணனா ECMA அப்படிங்கிற ஒரு இது வந்து அது அவங்களோட ஜெனரல் அசம்பிளி, அதாவது 107வது ஜெனரல் அசம்பிளி அவங்களுக்கு நடக்கும் போது இந்த டாட் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இதோட ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம்லாம் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கும். என்ன நடந்திருக்கும்னா அவங்க வந்து அந்த அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு வெர்ஷன் வந்து டாட் வந்து கூகுள் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து சம் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரைஸ் பண்ணதுனால அவங்களோட டெவலப்மெண்ட் அவங்களோட ரிலீஸை வந்து கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அவங்க அதில் இருக்கிற எல்லா பக்கையும் சால்வ் பண்ணி ஒரு ஸ்டேபிள் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஹிஸ்ட்ரி போயிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த டாட் அப்படிங்கிறத நான் ஏன் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒய் டாட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டாட் அப்படிங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ சம் லாங்குவேஜஸ் மாதிரி இந்த டாட் அப்படிங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம் ஓரியன்டட் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். ஸோ நீங்கள் வந்து ஒரு விண்டோஸில் யூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம், மேக்கில் யூஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், லினக்ஸில் யூஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எங்கே யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டாட் அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜ். ஸோ ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுனால யார் வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு பேக்கேஜ் டெவலப் பண்ணணும், சம்திங் ஏதாவது நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ECMA ஸ்டாண்டர்ட் படி உங்களுக்கு வந்து BST லைசன்ஸ் வந்து இந்த டாட் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த டாட் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஊப்ஸில் இருக்கிற நிறைய கான்செப்ட்ஸ் லைக் இன்ஹெரிட்டன்ஸ், இன்டர்ஃபேஸஸ், ஸோ அதே போல் நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே போல் இந்த டாட் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமாகவே யூஸ் ஆகுது. ஸோ அதாவது மொபைல் அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு லாங்குவேஜாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இதாகுது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாட் லாங்குவேஜில் வந்து டார்ட் டு JS அப்படிங்கிற ஒரு கம்பைலர் வந்து நம்மளுக்கு வந்து இன்பில்டாக வருது. ஸோ இது மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த டாட் கோடை ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை கன்வெர்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் வெப் ப்ரௌசரில் ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுக்கு வந்து இந்த டாட் கம்பைலர் கூட டாட் VM அப்படிங்கிற ஒரு இது டூலும் உங்களுக்கு வரும். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து டாட் கோடை கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸில் வந்து நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னா கூட ரன் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பின்னாடி டாட் இன்ஸ்டாலேஷன் அப்போ நம்ம வந்து தெளிவாகவே பார்க்கலாம். அடுத்தது ப்ரீரெக்யூஸ். ஸோ இந்த டாட் படிக்கணும்னா எனக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், நான் ஏதாவது இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் நாலேஜ் எனக்கு வேணுமா, இல்லை இதுக்காக நான் வேறு ஏதாவது லேர்ன் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அது எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து பிகினராக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து டாட் கற்றுக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருந்தால் போதும். லைக் உங்களுக்கு ஒரு பேசிக்ஸ் ப்ரோக்ராமிங் பற்றி தெரிஞ்சிருந்தால் கூட போதும். அப்படி இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை. இந்த டாட் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு லாங்குவேஜ் தான். உங்களுக்கு வந்து கற்றுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பட் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து C, ஜாவா இல்லை ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அது ஒரு அட்வான்டேஜாக நம்ம வந்து வச்சுக்கலாம். அடுத்து ஃபியூச்சர்ஸ். ஓகே, இவ்வளவு நம்ம வந்து பார்த்துருக்கோம். அப்போ இந்த டாட்ல என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை ஆல்ரெடி சொன்னது போல ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜ். நம்ம வந்து ஈஸியாக எல்லாருக்குமே இந்த லாங்குவேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம எல்லாருமே இதை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணிக்கலாம். அடுத்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ். அதே போல் ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக இருக்குது. அப்புறம் கன்கரன்சி. ஸோ அந்த கன்கரன்சி அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம பெரிய பெரிய சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணும்போது, பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸ்லாம் டெவலப் பண்ணும்போது கன்கரன்சி அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த டாட் அப்படிங்கிறது அது நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அதே போல் இது வந்து ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ் தான். அதனால் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரௌசருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட் அப்படிங்கிறது நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. அது ஒரு ப்ளஸ். அதுக்கப்புறம் இன்னொரு மெயின் ஃபியூச்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டாட் அப்படிங்கிறது மெயினாக சிங்கிள் பேஜ் வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது தான் நமக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ சிங்கிள் பேஜ் வெப் அப்ளிகேஷன் அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம், சிங்கிள் பேஜ்னா ஒரே ஒரு வெப் அப்ளிகேஷன் பேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது அப்படி கிடையாது. ஸோ சிங்கிள் பேஜ் வெப் அப்ளிகேஷன்னா ஒரு சிங்கிள் பேஜே நமக்கு வந்து மல்டிபிள் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜிமெயில வந்து நம்ம சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஜிமெயில வந்துட்டு இன்பாக்ஸ் இருக்குது. அதில் வந்து நீங்கள் இப்போ சென்ட் ஐட்டம்ஸ் போனால் சென்ட் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அதே சேம் பேஜ் தான் உங்களுக்கு சென்ட் ஐட்டம்ஸ் லோட் ஆகும். ட்ராப்ஸ் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப்ஸ் கிளிக் பண்ணாலுமே உங்களுக்கு அதே சேம் பேஜில் தான் உங்களுக்கு வந்து ட்ராப்ஸ் வந்து லோட் ஆகும். ஸோ நீங்கள் எந்த ஒரு ஆப்ஷன் வந்து ஜிமெயிலில் கிளிக் பண்ணாலுமே உங்களுக்கு ஒரே பேஜில் தான் எல்லாமே லோட் ஆகும். நீங்கள் ஒவ்வொரு இது கிளிக் பண்ண அது ஒவ்வொரு டேப்பாவோ இல்லை இன்னொரு பேஜ் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து ரிசல்ட் வராது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சிங்கிள் பேஜ் வெப் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு
இந்த டாட் அப்படிங்கிறது ரொம்பவே நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் இதில் ஒரு பாயிண்ட் போட மறந்துட்டேன். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டாட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு நேட்டிவ் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிக்கலாம், அதேமாதிரி கிராஸ் பிளாட்ஃபார்ம் டெவலப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரே கோடு எழுதி அதை வந்து ஆண்ட்ராய்டு ஐஃபோன் ரெண்டுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இந்த டாட் வந்து ப்ரொவைட் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த டாட் அப்படிங்கிறத யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இன்னைக்கு வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த டாட்டை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மெயினாக யூஸ் பண்ணுறது கூகுள் யூஸ் பண்ணுறாங்க, யூஸ் இன்சைடர், மவுஸ், பிகிகோ, மெடிக்கஸ் ஏஐ அப்படிங்கிற நிறைய இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்க கம்பெனி. பட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து இன்னைக்கு வந்து டாட்டை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் அப்புறம் இப்போ நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கலாம், இந்த 2021 இதை கண்டிப்பாக லேர்ன் பண்ணிக்கணுமா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்குறீங்க. அப்படின்னா நீங்கள் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இருந்தீங்க, இல்லைனா நான் வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்பர் தான் ஆக போகிறேன், இல்லைனா இப்போ மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், ஸோ அப்படி நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டாட் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து இப்போ இதோட அட்வான்டேஜ் இல்லைனா இப்போ இதோட அந்த ரீச் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கலாம். பட் இன்னும் போக போக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த டாட் அப்படிங்கிறதோட ரீச் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ இதுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிறதுல சொல்கிறாங்க. நிறைய பேர் நீங்கள் நெட்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் தெரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து மொபைல் அப்ளிகேஷன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எல்லாருமே மேக்ஸிமம் Dream11 ஆப் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ Dream11 ஆப்பில் இருக்கிற சம் ஃபியூச்சர்ஸ், சம் ரிசோர்ஸஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த டாட் அப்படிங்கிறத வச்சு டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே போல் இந்த டாட் அப்படிங்கிறது இன்னொன்று என்னென்னா, ஒரு உங்களுக்கு வந்து அதிகப்படியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது. ஓகேவா? ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு அதிகப்படியாக கொடுக்கறதுனால உங்களுக்கு நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த டாட் அப்படிங்கிறது அந்த அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாகவே கொடுக்கறதுனால அது கூட ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃப்ளட்டர் அப்படிங்கிறது தான் இந்த டாட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃப்ளட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதோட C++ பேஸ்ட் கிராஃபிக்ஸ் லைப்ரரி ஒன்று அவங்க வந்து இந்த ஃப்ளட்டருக்கு ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால உங்களுக்கு என்ன ஆகுனா, நீங்கள் வந்து ஃப்ளட்டர் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணுற UI அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே டேரெக்டாகவே உங்களுடைய ஸ்க்ரீனில் வந்து ரெண்டர் ஆகும். இந்த C++ பேஸ்ட் கிராஃபிக்ஸ் ரெண்டரிங் இன்ஜின் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறதுனால சொல்லாமல் விட்டுருக்க ஃபியூச்சர்ஸ் கூட என்ன ஏகப்பட்டது வந்துட்டு இந்த டாட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாருமே இதை வந்து லேர்ன் பண்ணுங்கள். நிறைய பேர் என்கிட்டையும் கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான டியூட்டோரியல்ஸ் இந்த டாட் பற்றி போடலாம் அப்படிங்கிறது நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.